வணக்கம் நண்பா. நான் உங்க ஸ்டடி பாய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 5 மைண்ட் கண்ட்ரோலிங் வில்லன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பென்டென் சீரிஸில் வந்து நிறைய வில்லன்ஸை காட்டி இருந்தாலுமே ஒரு சில வில்லன்ஸால் மட்டும்தான் மைண்ட் கண்ட்ரோலிங் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்படிப்பட்ட 5 வில்லன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாகவே பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அஞ்சாவது இடத்துல நம்ம பார்க்க போறது சப்ளிமினோ. இவர் ஒரு சாதாரண மனுஷனா இருந்தாலும் தாங்கிட்ட இருக்கிற வாட்ச் மூலமா மற்றவங்களை ஹிப்னோடைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. மிட் நைட் மேட்னஸ் அப்படிங்கிற கிளாசிக் எபிசோட்ல தான் இவரை முதல்ல அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. பெண்ணையும் சில மனுஷங்களையும் இவர் வசியம் பண்ணி நிறைய திருட்டு வேலைகளை செய்ய வைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. சப்ளிமினோ வந்து ஒரு தடவை ஒருத்தரை ஹிப்னோடைஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறமா அவங்க நார்மல் ஸ்டேஜுக்கு மாறினதுக்கு அப்புறம் கூட தனக்கு தேவையான நேரத்தில் அவங்கள திரும்பவும் தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த எபிசோடில் ரொம்பவே தெளிவாக காட்டியிருப்பாங்க. அதுவும் 2வது தடவை அவர் ஹிப்னடைஸ் பண்ணணும் அப்படிங்கிற தேவையே கிடையாது. ஒரு ஆளை ஒரு தடவை அவர் ஹிப்னடைஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா தொடர்ந்து அவங்கள வந்து தன்னுடைய அடிமை மாதிரி பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தெளிவாக காட்டியிருப்பாங்க. அப்புறம் எதுக்காக இவருக்கு வந்து 5வது இடத்தை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய பவர்ஸ் எல்லாமே அந்த வாட்சை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இவர் கையில் வச்சிருக்க அந்த வாட்ச் மூலமாக தான் இவரால் மற்றவங்கள வசியம் பண்ண முடியும். மற்றபடி இவர் ஒரு சாதாரண மனுஷன், அதாவது எந்த விதமான ஸ்பெஷல் பவர்ஸுமே இல்லாத ஒரு நார்மல் மனுஷன் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதனால தான் இவரை வந்து 5வது இடத்துல நான் வந்து போட்டிருக்கேன். மற்றபடி இவர் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான். ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 100கணக்கான மக்களை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி தன்னோட அடிமையாக மாற்றி இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இவரும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான். 4வது இடத்துல இருக்கிறது சாம் கேஸ்டர். இவங்களோட மெயின் பவரே மேஜிக் தான். மேஜிக்கை வச்சு தான் மற்றவங்களோட மைண்டை வந்து இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. குறிப்பாக நம்ம ஏலியன் ஃபோர்ஸ் சீரிஸில் வந்து இன் சாம்ஸ் வே அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோட் இருக்கு. அந்த எபிசோட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாம் கேஸ்டர் வந்து கெவினோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவும் ஒரு நெக்லஸை வந்து அவரோட கழுத்தில் போட்டு அதன் மூலமாக மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. முழுக்க முழுக்க மேஜிக் மூலமாவே அவங்க வந்து கெவினை வந்து மைண்ட் கண்ட்ரோலிங் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கெவினோட கழுத்தில் வந்து அந்த நெக்லஸ் இருக்கிற வரைக்கும் தான் அந்த மைண்ட் கண்ட்ரோலிங் வேலை செய்யும். அவரோட கழுத்துலேருந்து அந்த நெக்லஸை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மைண்ட் கண்ட்ரோலிங் வேலை செய்யாது. கிட்டத்தட்ட நம்ம சப்ளிமினோ மாதிரி தான். சப்ளிமினோ எப்படி அந்த வாட்சை வச்சு மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்ம சாம் கேஸ்டர் வந்து அந்த நெக்லஸ் மூலமாக மைண்ட் கண்ட்ரோலிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெளிவாகவே இதில் புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் டைம் ஹீல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோட் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கெவினை வந்து என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா நம்ம சாம் கேஸ்டர் வந்து ஒரு ராக் மான்ஸ்டரா மாற்றி அதன் மூலமாக அவங்களை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. முழுக்க நம்ம கெவின் வந்து சாம் கேஸ்டரோட கண்ட்ரோலுக்கு வந்திருப்பாங்க. அந்த நெக்லஸ் இல்லாமலேயே மேஜிக் மூலமாக நம்ம கெவினை வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி டோட்டலாகவே அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. இப்படி 2 வகையில் சாம் கேஸ்டர் வந்து நம்ம கெவினை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. 3வது இடத்துல நம்ம பார்க்க போகிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சைக்கோபோஸ். ஆம்னிவர்ஸ் சீரிஸில் வரக்கூடிய ஆஃப் பிரெடேட்டர்ஸ் அண்ட் ப்ரே பார்ட் 1 அப்படிங்கிற எபிசோடில் தான் இவரை வந்து முதல்ல அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இவரோட ஸ்பெஷல் பவர்ஸில் மைண்ட் கண்ட்ரோலிங் இருந்தாலுமே அதை இவர் எங்கேயுமே யூஸ் பண்ணுற மாதிரி காட்டி இருக்கவே மாட்டாங்க. அதுக்கு பதிலாக தன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ரெவோனா அப்படிங்கிற கிரகத்தில் கிடைக்கக்கூடிய ஆம்பரோகியாங்கிற பழத்தை வச்சு ஓகியா கான்சென்ட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைண்ட் கண்ட்ரோலிங் ஜூஸை வந்து இவர் உருவாக்கி இருப்பாரு. அதை வச்சு அந்த பிளானட்ல இருக்கக்கூடிய மொத்த ரெவோனா கேண்டர்ஸையுமே தன்னோட மைண்ட் கண்ட்ரோலிங் கீழே அவர் கொண்டு வந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்கள வந்து ஒரு பொம்மைகள் மாதிரி மாற்றி தன்னோட இஷ்டப்படி நடக்க வச்சிருப்பாரு. எல்லாத்துக்கும் மேல வேபிக் இனத்தை சேர்ந்த டோக்கு ஸ்டார் இருக்கு பார்த்தீங்களா, அதை இந்த மைண்ட் கண்ட்ரோலிங் ஜூஸ் மூலமா கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஆர்மியை உருவாக்கி அதை வச்சு இந்த பூமியையே என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா இன்கர்ஷன்ஸோட ஆளுகை கீழே கொண்டு வந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால தான் இவருக்கு 3வது இடத்தையும் நான் கொடுத்து வச்சிருக்கேன். 2வது இடத்துல நம்ம பார்க்க போகிறது லார்ட் டிரான்சில். இவரோட டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணி தான் நம்ம பென் டென்னிஸ் என்ன செய்வார் அப்படின்னா வேம்பயர் அப்படிங்கிற ஏலியனாவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆம்னிவர்ஸில் வந்து த வேம்பயர் ஸ்ட்ரைக்ஸ் பேக் அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோட் இருக்குது. இந்த எபிசோடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜிஸ்கார் வந்து அழிஞ்சு போன நம்ம லார்ட் டிரான்சிலுக்கு வந்து திரும்பியும் உயிர் கொடுத்து திரும்பவும் உயிரோடு கொண்டு வந்திருப்பாரு. லார்ட் டிரான்சில் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட கரப்டராவை துப்பி அந்த அணு டிரான்சில்ங்கிற பிளானெட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சிட்டிசன்ஸையுமே தன்னோட மைண்ட் கண்ட்ரோலிங் கீழே கொண்டு வந்திருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஆர்மியையே உருவாக்கி இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இவருக்கு மைண்ட் கண்ட்ரோலிங் அப்படிங்கிறது வந்து இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு பவர் அப்படிங்கிறத தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. அதனால தான் இவருக்கு 2வது இடத்தையும் நான் கொடுத்து வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு கரப்டராவை துப்பி தான் அடுத்தவங்களை மைண்ட் கண்ட்ரோலிங் பண்ணணும் அப்படிங்கிற தேவையே கிடையாது. இவரால் ஹிப்னோடைஸ் பண்ண முடியும். மற்றவங்கள கண்களை நேருக்கு நேராக பார்க்கறது மூலமாக அவங்கள ஹிப்னோடைஸ் பண்ணி தன்னோட அடிமையாக மாற்றி தன்னோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியும் ரொம்பவே தெளிவாக காட்டியிருப்பாங்க. ஸோ இவரால் 2 வகையில் மற்றவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒன்று வந்து ஹிப்னோடைஸ் பண்ணி, இன்னொன்று வந்து கரப்டராவை துப்பி
ஸோ இவர் வந்து மைண்ட் கண்ட்ரோலிங் அப்படிங்கிறது இவரோட ரத்தத்திலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால தான் இவருக்கு 2வது இடத்தையும் நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாருமே கிடையாது. அல்டிமேட் ஏலியன் சீரிஸ்ல வந்து நம்ம பென் டெனிசனையே களங்கடித்த நம்ம டேகனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட மைண்ட் கண்ட்ரோலிங் வந்து இருக்கிறதுலேயே ஓவர் பவர்டான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு பீயிங்காக இருந்தாலுமே இவரோட மைண்ட் கண்ட்ரோலிங்லேருந்து இந்த தப்பிக்கவே முடியாது. இதில் வந்து நான் ஏலியன் எக்ஸை மட்டும் சேர்க்கலை. ஏலியன் எக்ஸ் வந்து ஒரு காட் லெவல் பவர் பீயிங் அப்படிங்கிறதுனால அவரை மட்டும் ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிருவோம். மற்றபடி மற்ற எல்லா ஏலியன்ஸையுமே இவரால் ரொம்ப சுலபமா மைண்ட் கண்ட்ரோலிங் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. குறிப்பா நம்ம குவென் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பீயிங், ஒரு ஆனடைட். இவங்கள வந்து என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் கண்ட்ரோலிங் பண்ணி டேகன் தன்னோட வேலையை செய்ய வச்சிருப்பாரு. தன்னோட விடுதலைக்காக நம்ம குவென்ன தான் அவர் அதிகமாக பயன்படுத்தியிருப்பாரு அப்படிங்கிறத வந்து தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. இவ்வளவு ஏன் டேகன் ரிலீஸ் ஆகி இந்த பூமிக்கு வந்ததுமே பூமியில் இருக்கிற மொத்த மனுஷங்களையுமே எஸ்டோரிக்கா படைகளா அவர் வந்து மாத்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனுஷங்களையுமே தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. குறைஞ்ச நேரத்தில், ஒரு கொஞ்ச நேரத்திலேயே இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷங்களையுமே எஸ்டோரிக்கா படைகளை அவர் வந்து மாத்துறாரு அப்படின்னா இது சாதாரண விஷயமே கிடையாது. ஓவர் பவர்டான ஒரு கேரக்டர் தான் இவர் அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல ரொம்ப தெளிவாகவே காட்டிட்டாங்க. அப்படிங்கிறதுனால தான் இவருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸையே கொடுத்து வச்சிருக்கேன். அவ்வளவுதாங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம டாப் 5 மைண்ட் கண்ட்ரோலிங் வில்லன்ஸை பற்றி பார்த்து முடிச்சாச்சு. நீ அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து நம்ம பென் டெனிசன் பயன்படுத்தக்கூடிய டாப் 5 மைண்ட் கண்ட்ரோலிங் ஏலியன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பென் 10 ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லையும் அடிச்சு விட்ருங்க. நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாடா பை பை, see you.